ஆசை இருக்குது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க. ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய, சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வாங்க. முளைத்து 3 இலை விடல, 3 வருஷத்துல இந்த போக்கு போனா இந்த தமிழ்நாடு எங்கே போகிறது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சிகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசி வருகின்றார்கள். ஆசை இருக்குது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்ற ஒரு பழமொழி கிராமத்தில் உண்டு. உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கிற எதுவுமே ஆகாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆசை இருக்கிறது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல கிராமத்தில் சொல்வார்கள், நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது என்று சொல்வார்கள். அதாவது கொளுத்த நண்டு வலையிலே தங்காமல் வெளியே சென்று வீண் வம்பு இழுக்கிற போது அந்த நண்டின் உயிருக்கே ஆபத்து வரும் என்பதை சூசகமாக தன் நண்டு தன் வாழ்நாளை இழக்கும். அதுதான் நண்டு கொளுத்தால் வலையிலே தங்காது என்பது அந்த கிராமத்து பழமொழி. ஆகவே உண்டு கொளுத்த நண்டு வெளியிலே போய் வம்பு இழுத்தால் வாழ்வை இழக்க நேரிடும் என்று கிராமத்தில் பழமொழி சொல்வாங்க. ஒரு கட்சியை மக்கள் மத்தியிலே செல்வாக்குடன் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும், மக்களுக்கு எதிர்காலத்தில் உரிய நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கிற முல்லை பெரியாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பங்களிப்பு ஆற்றியிருக்க வேண்டும். காவேரி பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது பங்களிப்பு ஆற்றினாரா? பாலாறு பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றினாரா? மீனவர்கள் தினந்தோறும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே, அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார்களா? நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில் முதலீடுகள் இங்கே கொண்டு வருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரா? கல்வி மேம்பாட்டுக்கு ஏதேனும் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரா? சுகாதார மேம்பாட்டுக்காக ஏதேனும் திட்டங்களை இவர் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறாரா? தொழில் வளர்ச்சிக்கு, வறுமை ஒழிப்பிற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்துள்ளாரா? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? வறுமையை ஒழிப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் சமூக நீதி காப்பதிலே தொடங்கி இந்த தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதில் தீர்வு கண்டிருக்கிறது. இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கைக்காக 69% இடஒதுக்கீடை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை கண்ணை இமை போல் கட்டி காத்து வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் உழைத்து வருகிறார்கள். இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே
அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. என அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வார்கள். சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல், ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல், பதவி வெறி, அதிகார வெறியால், மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்து கொள்வதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஆகவே 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்திய தேசத்திலே, அன்னை தமிழகத்திலே மக்களின் முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதுவரை உழைத்த தலைவர்கள் அனைவரையுமே அழிப்பேன், ஒழிப்பேன் என்று உளறி வருகிறார் என்று சொன்னால் வரலாறு தெரியவில்லையா அல்லது தெரிந்த வரலாறை தெரியாமல் பேசுகிறாரா? ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து அனைத்து கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து வருவது என்பது இந்த ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி என்று சொல்வார். இந்த ஆக்டோபஸ் என்னன்னா, அதோடைய நஞ்சு மனிதர்களை கொல்லுகிற அந்த நஞ்சை உள்ளடக்கி இருப்பது ஆக்டோபஸ். இந்த நஞ்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது. அதுதான் இந்த ஆக்டோபஸ் என்கிறது. அதே போலதான் இந்த அட்டைப்பூச்சி என்பது தன் எடையை விட 8 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. நாம் யதார்த்தமாக குளிக்க சென்றாலோ அல்லது தண்ணீரை குளிக்கிற போதோ அது தொண்டைக்குழியில போய் உட்கார்ந்து கொள்கிற ஒரு அபாயகரமான கட்டமெல்லாம் உண்டு. வெளியிலே இருந்தாலே பலது ஆபத்து, தொண்டைக்குள்ளிலே போய் அமர்ந்து விட்டால் அந்த உயிரை பறிக்காமல் விடாது. தன் எடை 1 கிலோ என்று சொன்னால் 8 கிலோ அளவிலே ரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த அட்டைப்பூச்சி. ஆகவே ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அன்னை தமிழகத்திற்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவதும் இல்லை. இந்த ஆக்டோபஸ் மனிதரை கொல்லக்கூடிய அளவு நச்சுத்தன்மை உடையது. இதன் நச்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. ஆக்டோபஸ் அண்ணாமலை ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உளறுகிறார், வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே அவர் கடந்த காலங்களிலே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாக அவர் கட்டவிழ்த்து விட்டு வந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பச்சை பொய், சாத்தியமற்றது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. பச்சை துரோகியாக கர்நாடகாவில் போய் சேவை செய்து தமிழினத்தை அன்றைக்கு ஏளனமாக பேசிவிட்டு, இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பாரதிய ஜனதா கட்சியிலே நியமனம் செய்யப்பட்ட ஒரு பதவியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வாய்சவுடால் பேசுகிற அண்ணாமலை, நீங்கள் உறக்க பேசினால் அது உண்மையாகி விடாது. ஏதோ இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஊமைகள் போலவும், 8 கோடி தமிழர்களும் ஊமைகள் போலவும், ஏதோ நீங்கள் மட்டும்தான் இங்கே இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போலவும் முளைத்து 3 இலை விடலை 3 வருஷத்துல இந்த போக்கு போனா இந்த தமிழ்நாடு எங்கே போகிறது? Taste the Daily.